இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மோட குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு குற்றத்தின் வகையை விரிவா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எபிசோட்லயும் ஒரு குற்ற வகையை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்மோட இணைய பேனல் மெம்பர்ஸ் யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மிஸ்டர் சாரநாத், அட்வொகேட். டாக்டர் சங்கீதா மகேஷ், சைக்காலஜிஸ்ட். மிஸ்டர் கருணாநிதி, ரிட்டையர்ட் எஸ்பி. மிஸ்ஸஸ் கெஜலட்சுமி ராஜேந்திரன், அட்வொகேட். நம்பிக்கை நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமே அந்த ஒற்றை சொல்லாதான் இருக்கு. எல்லா உறவுகளுமே இந்த நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தையில தான் இயங்கிட்டு இருக்கு. நான் என் அப்பா மேல வச்சிருக்க நம்பிக்கை, நான் என் அம்மா மேல வச்சிருக்க நம்பிக்கை, என்னுடைய ஃப்ரெண்டு மேல வச்சிருக்க நம்பிக்கைன்னு இந்த நம்பிக்கைங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வேண்டுமென்றே சிதைப்பதுதான் மோசடி. அப்படிப்பட்ட மோசடி குற்றங்கள் பத்தி தான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரியான மோசடி குற்றங்கள்லாம் நம்ம சமூகத்துல நிகழுது அப்படிங்கறத ரிட்டையர்ட் எஸ்பி மிஸ்டர் கருணாநிதி சொல்லணும். ஒரு நபரை ஏதாவது ஒரு நம்பிக்கையை ஊட்டி அதன் காரணமாக அவர்கிட்ட இருந்து ஒரு டெலிவரி ப்ராப்பர்ட்டியோ அல்லது பணமோ ஏதாவது அவர் இழப்பை அவருக்கு தேவையில்லாத இழப்பை ஏற்படுத்தி அந்த ஏமாற்றுகிற நபர் பலனடைகிறது. முதல்ல இலக்கை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவர் இதை தேடிட்டு இருக்காரு, இவரை அணுகணும்னா இப்படி சொன்னா ஈஸியா ஏமாந்துருவாரு. அதுக்கு ஒரு கும்பல் தயாராகுது. அதற்கு தகுந்தாற் போல ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு உன்னை ஃபாரினை கூட்டு போய் உங்க நல்ல வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லி நம்பிக்கையாக இதுல மூலதனமே நம்பும்படியாக பேசக்கூடிய திறமை. வேறு என்ன மாதிரியான வித்தியாசமான மோசடிகள் நம்ம சமூகத்தில் இருக்கு? இன்னைக்கு பொருளாதார பேராசையின் காரணமாக மண்ணுளி பாம்பு, மருத்துவ குணமுள்ள மண்ணுளி பாம்புன்னு ஒரு இது, இரிடியம் ஊரிய கோபுர கலசம். 138ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல 420ன்னா ஒரு சமுதாயத்துக்கு எல்லாம் தெரியறது செக் மோசடி பண்ணிட்டாங்க, டிஸ்ஆனர் பண்றது. அதை தவிர மேட்ரிமோனியல் இஷ்யூல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ்ன்ற ஒரு கிரவுண்ட் ரொம்ப அதிகமான வழக்குகள் இன்னைக்கு நாங்க தாக்கல் பண்ணிட்டு இருக்கோம் கோர்ட்ல எல்லாம். என்னன்னு சொன்னீங்கன்னா சில இதுல இம்பார்ட்டன்ஸ்ல 2 கிளாஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ஸ்னா ஆண்மை குறைவு, ஆண்மை இன்மை. அதுல ஒரு சில ஜென்ஸுக்கு குழந்தையே பிறக்க முடியாத ஒரு ஆண்மை இன்மை. அது இன்னொருத்தவங்களுக்காக தே கேன் நாட் கன்சூமேட் தி மேரேஜ், உடல் உறவு கொள்றதுக்கே அவங்களால தகுதி அற்றவங்களா இருப்பாங்க. அதுதான் ஃபேமிலியில விமனால அதிகமா பாதிக்கப்படுற ஒரு மோசடின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த மாதிரி பல வகையான மோசடிகள் இருக்கு. இன்சை கூட நம்ம ஃபீல் பண்ணாம இப்ப சீட் நடத்தும் போது நம்ம நல்ல அவேர்னஸ் நமக்கு தெரியும், லேடிஸ்க்கும் தெரியும், ஜென்ஸுக்கும். அதுல போய் நம்ம விடக்கூடாதுன்னு நினைப்போம். தீபாவளிக்கு நாங்க நிறைய தரோம். எப்படி அவங்களால முடியும்? அவங்களால ஒரு 100 ரூபாய் மாசம் கலெக்ட் பண்றாங்க, 12 மந்த்ஸுக்கு 1200. ஆனா நாங்க 2000க்கு தரேன்னு சொல்றாங்க. பல வகையான இந்த 420ங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியுது. 420னால சிரிப்பாங்க. ஒரு நம்பர் 420ன்னு போன் நம்பர்லயோ எதுல வந்தாலும் சீட்டிங், ஃப்ராடு அப்படின்னு தெரியுது. ஆனா அவேர்னஸ் குறைச்சலா இருக்கு. ஓகே மேம். 420 அப்படிங்கிறது பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு குற்ற வழக்கு, குற்ற பிரிவு. வேறு 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 என்ன மாதிரியான மோசடிகள்லாம் இருக்கு மேம்? ஒரு சைக்காலஜிஸ்டா கேட்டீங்கன்னாக்கா முக்கியமான மோசடி உறவுகள் சம்பந்தப்பட்ட மோசடி. அதாவது திருமணத்துல நிறைய மோசடிகள் வருது அப்படிங்கிற மாதிரி அதற்கு முன் ஸ்டேஜ் காதல் சம்பந்தப்பட்ட மோசடிகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காதலிக்கக்கூடிய வயசும் இன்னைக்கு காதலிக்கக்கூடிய வயசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் ஒரு உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட தன்னுடைய உடல் இச்சைய சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கையோட அஸ்திவாரம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அந்த நம்பிக்கையே உண்மைக்கு முரண்பாடா இருக்கு. அதாவது இன்னொருத்தருக்கு நடந்துருச்சு அப்படின்னு தெரியுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னொருத்தருக்கு வந்துருச்சுன்னு தெரியுது, ஆனாலும் தனக்கு வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது ஒரு மனித இயல்பு. உறவுகள் சார்ந்த மோசடிகள் சொன்னீங்க, நம்பிக்கையே கூட ஒரு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுக்கு நடந்திருக்கு, நமக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நம்பிக்கையில குருட்டு நம்பிக்கை. இந்த செக்மெண்ட்ல பல மோசடிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். 420 கேசஸ், சீட்டிங், சிட் ஃபண்ட், அது மாதிரியான மோசடிகள். மேலும் குடும்ப உறவுகள் சார்ந்த மோசடிகள், கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்துற மோசடி, ஆண்மை இன்மையால பெண்கள் ஏமாற்றப்படக்கூடிய மோசடிகள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான மோசடி வழக்குகள் அதிகமாக நடக்குது, எந்தெந்த இடங்கள்ல இந்த மாதிரியான மோசடி வழக்குகள் அதிக எண்ணிக்கையில நடக்குது அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தமிழகத்தில் பதிவான
மோசடி வழக்குகளின் அதிகபட்ச எண்ணிக்கை திருநெல்வேலி 694, மதுரை 631, சென்னை 492. இந்த டேட்டா பார்க்கும்போது திருநெல்வேலியில இவ்வளவு குற்றங்கள் இருக்கு, மதுரை சென்னை எல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம். நான் ரிவர்ஸ்ல வரலான்னு இருக்கேன். சென்னையில 492 வழக்குகள் பதிவாயிருக்கு. சென்னையில என்ன மாதிரியான குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மிஸ்டர் சார்? நீங்க கிளாசிஃபை பண்ணுங்க. அதாவது சென்னையை பொறுத்தவரை சென்னை நகரம் அது கிரேட்டர் மெட்ராஸாக ஆக்கப்பட்டதுக்கு பின்பு சென்னை புறநகராக இருந்த அந்த பகுதிகளில் எல்லாமே தொடர்ச்சியாக ரியல் எஸ்டேட் வளர்ச்சியின் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட நில அபகரிப்பு வழக்குகள் மிக அதிகம். சென்னையில நில அபகரிப்பு புகார்கள் மிக மிக அதிகம். பல்வேறு குற்றங்கள், வெளியில் நடக்கக்கூடிய குற்றங்கள், மோசடிகள் கூட சென்னையில் தான் அதனுடைய தீர்வு நடக்கிறது. அவங்க உட்கார்ந்து பேசுவதற்கோ அல்லது அவர்கள் சந்திப்பதற்கோ ஒரு தொழிலதிபர் என்ற பெயரிலே ஒரு பணத்தை கொடுப்பவரோ அல்லது மோசடி செய்கிற நபர்களோ, நீங்கள் தமிழ்நாட்டுல எங்க குற்றம் பண்ணணும்னாலும் சென்னையில இருந்து தான் பிளான் போடுறாங்கன்றீங்க. சென்னையில நீங்க வேற என்ன மாதிரியான மோசடிகள்லாம் சென்னையில அதிகமா நடக்கும் நினைக்கிறீங்க? இங்க வந்து நிறைய தொழில் தொடங்குறவங்க ஒரு கூட்டு முயற்சியில பண்றதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, முயற்சி சேரும்போது எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் பணத்தை எடுத்துட்டு மோசடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இங்கதான் வந்து வேலை தேடி வர்றவங்க, தொழில் தொடங்கணும்னு வர்றவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றவங்க எல்லாமே இங்கதான் வந்து அக்குமுலேட் ஆறாங்க. இங்க கொண்டு போய் ஒரு இடத்துல காட்டும் போது மக்கள் ஈஸியா நம்பிடுவாங்க. ஒரு ஆபீஸ போட்டு காட்டும் போது சென்னையில இருக்கும்போது அவங்களை கொஸ்டின் பண்றது கூட கிடையாது. கிராமத்துல வந்து சாதாரணமா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சபிஸ்கேட்டா இருக்கும்போது ஈஸியா நம்பிடுவாங்க. இவர் வேலை வாங்கி கொடுத்துறாரு, ஒரு போலியா வந்து ஆர்டரே ஒரு ஜாப் அடிச்சு கொடுத்துறாங்க. அதே பொருளாதாரம் சார்ந்த மோசடிகள் அதிகமா இருக்கு. சைக்கலாஜிக்கலா என்ன மாதிரியான மோசடிகள் வழக்குகள் உங்ககிட்ட வந்திருக்கு? சென்னையில பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ரொம்பவே அதிகம் சென்னையில. இதே நீங்க வந்து கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ். ப்ராபப்ளி நீங்க சொன்ன மாதிரி சென்னை கேபிட்டல் சிட்டி அப்படிங்கறதுனால படிக்கக்கூடிய பசங்களுக்கோ இல்ல யங் அடல்ட்ஸ்க்கோ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தி. சோ இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டி ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்க வந்து விழறதுக்கு வந்து அது ரொம்ப அவங்களுக்கு அட்வான்டேஜஸா அமைஞ்சு போயிடுது. அவேர்னஸ் இங்க தானே அதிகமா இருக்கு, இருந்தும் ஏன் இந்த மாதிரியான வழக்குகள் அதிகம்? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்பிக்கைக்கும் குருட்டு நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். சோ நமக்கு அது நடக்காது அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டு. இன்னொன்னு வந்து சைக்கலாஜிக்கல் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க வந்து நம்ம ஒருத்தர் கிட்ட போய் இதை செய்யாத அப்படின்னு சொன்னா செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, அது மனிதனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. சோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இங்க இருக்கிறதுனால டெஃபினட்டா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். ஓகே, என்னோட கேள்வி, சென்னை பீயிங் கேபிட்டல் தலைநகரமா இருந்தும் கூட 492 வழக்குகள் தான் பதிவாயிருக்கு. ஆனா திருநெல்வேலியில 694 வழக்குகள் பதிவாயிருக்கு. என்ன மாதிரியான வழக்குகள் திருநெல்வேலியில அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது. இந்த அது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மாசம் 1000 ரூபாய் கொடுங்க, 12ஆம் மாசம் முடியும் போது நான் அதிகமா தரேன். அங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பண வசதி இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் கிராபிங் இப்ப நம்ம சென்சஸ்ல பார்க்கும்போது திருநெல்வேலியில மதுரையில எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இங்க வந்து சென்னையில வந்து இது ஃபீல் பண்ற மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்லாம் அங்க கொஞ்சம் குறைச்சல் தான். ஏன்னா லேடிஸ் ஆர் நல்ல அவேர்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். அங்க மத்த எக்கனாமிக்கல் அந்த ப்ராப்ளம்லாம் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த நூதன வழக்குகள்லாம் எந்த இடங்கள்ல அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி மோசடி வழக்குகள் அதிகமாக பெருகுவதற்கான மையம் யார் என்று சொன்னால், இந்த நிலத்தின் மூலமாக பெறப்படுகிற வளம், அந்த வளத்தை பெருக்குவதற்கான வழி, அப்படிப்பட்ட வளத்தை பெற வேண்டும் அல்லது மோசடி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிலர், இந்த மையம் தான் இதை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது. நீங்க ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த திருநெல்வேலி, மதுரை அல்லது எந்த நகரத்தில் இருந்தோம் அவர்களும் சென்னையில் இருக்கிற நகரத்தில் இருப்பவர்களும் தொடர்பு கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் போது இந்த பரிமாற்றங்கள் நடக்கிறது. நகர வளர்ச்சி என்பதனுடைய ஒரு பலவீனமான அம்சமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த சிட்டியில உங்களுக்கு ஜாஸ்தி ரிப்போர்ட் ஆகாத காரணம் கேட்டீங்கன்னா, சில ரெப்யூட்டட் பர்சன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஏமாந்துட்டோங்கிற ஒரு ஃபேக்டை வந்து வெளியே சொல்றதுக்கே படுவாங்க. இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ற மணி வந்து பிளாக் மணியா இருந்து அக்கௌண்ட் பண்ண முடியாத இருந்தாக்க கம்ப்ளைண்ட் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, ஏமாந்துட்டோம் டபுளிங்ல கொடுக்குறாங்க, இப்ப கள்ள நோட்டுக்காக பணம் கொடுத்து ஏமாறுறாங்க. அப்ப அதே வந்து தான் போய் கள்ள நோட்டுக்கு ஏமாந்துட்டோங்கிற ஃபேக்ட் சொல்றதுக்கு யோசனை பண்ணுவாங்க. ஏமாந்துட்டோன்னு வெளியே சொல்றதுக்கு அவங்க ஹெசிடேட் பண்றாங்க, தயங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சைக்காலஜிஸ்ட்?
நம்மளுடைய நெகட்டிவ் சைட வந்து கூடுமான வரைக்கும் வெளியில காமிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். சோ நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய செல்ஃப் எஸ்டீம் அங்க பாதிக்கப்படுது இல்லையா? அப்ப நான் சரியா அதை அனலைஸ் பண்ணல, எனக்கு சரியான விழிப்புணர்வு அதுல இல்ல அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்மள நாமே வந்து ரொம்ப தாக்குது. சோ அதையெல்லாம் அதுகிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை வந்து வெளியில சொல்லாம இருக்கிறது தான் நான் எனக்கு கொடுத்துக்கிற ப்ரொடெக்ஷன். நிச்சயமா தன்னம்பிக்கையே அதை அடிச்சு காலி பண்ணிடுது. ஓகே, இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நகரங்கள்லயும் என்ன மாதிரியான மோசடி குற்றங்கள் அதிகமா நடக்குதுன்னு பார்த்தோம். திருநெல்வேலி பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த மூட நம்பிக்கைகள் சார்ந்த குற்றங்களாக இருக்கு. மதுரையிலையும் சிமிலர் டு தட். சென்னையில பீங் கேபிட்டல் சிட்டின்றதுனால இங்க பொருளாதாரம் சார்ந்த குற்றங்கள் அதிகமாக நடக்குது, நில அபகரிப்பு போன்ற குற்றங்கள். இப்போ அடுத்ததாக எந்த எண்ணிக்கையை பத்தி நம்ம பார்க்க போறோம்? 2010 இருந்து மோசடி வழக்குகளின் வருடாந்திர எண்ணிக்கை 2010 3259, 2011 3872, 2012 4151, 2013 4647. 2010ல 3259 வழக்குகள், அப்படியே 1000 எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. 2013ல 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 1000 வழக்குகள் அதிகமாயிருக்கு. இது எப்படி பார்க்கணும் சார்? ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ், செகண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், கன்வெயன்ஸ் ஃபெசிலிட்டிஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா ஃபேக்டரும் இதுக்கு காரணம். முதல்ல வந்து ஈஸியா வந்து அப்ரோச் யாரு வந்து டார்கெட்டை பிக்ஸ் பண்றதுதான் இதுல ரொம்ப மோசடியிலேயே வந்து முக்கியமானது. என்னன்னா டார்கெட் பிக்ஸ் பண்றது, ஏமாறுறதுக்குள்ள ஆளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அது ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஆசை உள்ள ஆளும் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள இளைஞர்கள், வேலை இல்லாம இருக்கிறவங்க, இல்லைன்னா இதுலயே திடீர்னு பணம் பண்ணணுங்கிற ஆசை நிறைய அந்த மாதிரி உள்ளவங்க தான் நாளுக்கு நாள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வழக்குகளே இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க என்ன பண்ணுவாங்க? 2010ல இருந்து 13 வரைக்கும் இவ்வளவு குற்றங்கள் அதிகமாயிருக்கு இல்லையா? இப்ப நம்ம வருஷம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது டிகிரேட் ஆயிட்டே இருக்கா, குறைந்து கொண்டே இருக்கிறதா? நம்மளுடைய தரம் என்பது, நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதா? சமூகத்துல குற்றங்கள் நிகழுது என்று சொன்னா அது சமூகத்தை பிரதிபலிக்கிறதாகத்தான் இவர் சொல்றாரு. அதான் உண்மையும் கூட. அப்ப சமூக குற்றங்கள் அதிகமாயிட்டே இருப்பதற்கான காரணங்கள் இப்போ முதல்ல இந்த புகார்களை பற்றி அல்லது மோசடி வழக்குகளை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், புகார் அளிப்பதற்கான தைரியம் அல்லது நீங்க சொன்ன மாதிரி படித்தவர்கள் என்று அறியப்படுகிற சென்னை மாநகர மக்கள் மத்தியில நாம் ஏமாந்துட்டேன், என்னுடைய மனித இயல்புக்கு மாறா, நான் ஏமாந்து விட்டேன், நான் வெற்றி பெற்றேன்னு சொல்றது ரொம்ப பெருமிதமான விஷயம். நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி வெளியில வருதுன்றது பல விஷயங்கள் சொன்னார், கருப்பு பணம் போன்ற பல விஷயங்கள் அது பின்னணி இருக்கும். அப்போ வெளியில வருகிறதுன்றது ஒரு நல்ல அம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு சில உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2013ல அவர் என்னுடைய கிளைண்ட். 2013ல அவர் வந்து என்கிட்ட ஒரு பேப்பர் எடுத்துட்டு வர்றாரு. அந்த லெட்டர் பேட்ல என்ன அச்சிடப்பட்டிருக்கு என்று சொன்னால், எம்டிஎஸ் டெலிகாம். எம்டிஎஸ் என்றது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய அச்சலான ஒரு லெட்டர் பேடை எடுத்துட்டு வர்றாரு. உங்க வீட்டுல வந்து அவருக்கு வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல வந்து நாங்க டவர் வைக்க போறோம். டவர் வைப்பதற்கு உங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் நாங்கள் அட்வான்ஸ் தரோம். மாதம் 55,000 ரூபாய் வாடகை தரோம். மொத்தம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்தின் அளவு 800 சதுரடி காலி இடம். இதை கொடுத்த உடனே நான் சொன்னேன், இது வந்து ஃபேக்கு. என்னங்க இந்த லெட்டர் பேட் அப்படியே இருக்கு, எம்டிஎஸ் லெட்டர் பேட் அப்படியே இருக்கு, ஆனா அது அந்த நிறுவனத்தை சார்ந்தது கிடையாது, இது பொய்யானது. 800 சதுரடிக்கு 55 லட்சம் ரூபாய் அல்லது 35 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவர்கள் சொந்தமாக இடத்தை வாங்கிவிட்டு சென்றிருப்பார்கள் என்ற அடிப்படை விஷயத்தை யோசிக்காமல், நான் இதை சொன்னதற்கு பின் சொல்கிறார், நான் ஏற்கனவே 35,000 ரூபாய் வரி என்று கேட்டார்கள், கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். படித்தவர், மிகப்பெரிய நிறுவனத்திலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பல லட்சங்களை மாத வருமானமாக சம்பாதிக்கக்கூடியவர் மிக இயல்பாக சொன்னார். நான் சொன்னேன், உடனே புகார் கொடுங்க. இல்ல சார், எப்படி சார் புகார் கொடுக்கிறது? புகார் கொடுத்தா 4 பேர் சிரிக்க மாட்டாங்களா? நீங்க 4 பேர் சிரிக்கிறத பத்தி யோசிக்கிறீங்க. நீங்க புகார் கொடுக்காமல் இருந்தால் இன்னொரு 400 பேர் இதனால் ஏமாறுவார்கள். தயவு செய்து புகார் கொடுங்கள் என்று சொன்னேன், கொடுத்தார். முதலில் இந்த மாற்றத்தை நான் என்னவென்று பார்க்கிறேன் என்று சொன்னால், 2011ல அப்படி ஒரு மோசடி செய்யப்பட்டால் தன்னுடைய வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்துக் கொண்டிருந்தவர்கள் முதலில் ஒரு வழக்கறிஞராவது போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால் வழக்குகள் அதிகமாவதை பற்றி நாம் கவலைப்பட்டாலும்
அதிலும் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு வேலை அதிகமாயிருச்சு இல்ல. இப்போ 1990கள்ல இந்த சிட் ஃபண்ட் மோசடிங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இப்போ வரைக்கும் கூட இந்த சிட் ஃபண்ட் மோசடிகள் இருக்குது. இன்னும் நூதன முறைகள்ல மோசடிகள் வந்துகிட்டே தான் இருக்கு. மக்களுக்கு ஏன் இந்த மாதிரியான விழிப்புணர்ச்சி மட்டும் இன்னும் வரவே இல்லை? அதாவது படிப்பறிவே இல்ல அப்படிங்கறத விட எல்லாரும் பெரிய பெரிய டிகிரிஸ் வாங்கியிருக்காங்க. பட் அந்த டிகிரிக்குள்ள அவங்க என்ன வச்சிருக்காங்க, கண்டென்ட் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஜீரோவாவே இருக்கு. அது வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம வந்து குற்றம் சொல்லணுமா, இல்ல வந்து பேரண்டிங்ல வந்து தவறுகள் நடக்குதா அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோ பேசிக்கலி இந்த எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது டிகிரிஸ் இருக்கே தவிர அதற்குண்டான ஒரு சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி பீப்புளுக்கு இல்ல. சோ அதனால அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சார் நீங்க இன்னொரு விஷயம், இந்த ஹிப்னாட்டிக் இன்ஃபுளுன்ஸ் ஒண்ணு இருக்கு. சாதாரணமாக பண்றது இல்லாம நேரா வந்து ஒரு நபர் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பேசுற விதத்திலேயே முடிச்சு போகும்போது இவ்வளவு தூரம் வந்து பேசுறாங்க, இவங்களை நம்பாம எப்படி இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸ் வரும். அந்த அளவுக்கு இது உள்ளவங்க தான் இந்த தொழிலே பண்றாங்க. வந்து நான் பேசும்போது பாத்தீங்கன்னா இவங்களா போய் சொல்ல போறாங்கிற மாதிரி இருக்கும். வேற வழி இல்லாம எதையோ அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பணுங்கிற மாதிரி ஒரு நிறைய கேன்வாசிங் எல்லாம் இருக்கும். அந்த பொருள் நமக்கு எதுவுமே பயன்படாது, ஆனா கொடுத்து காசு கொடுத்து வாங்கிடுவோம். ஏன்னா அவங்க வந்து நம்மள பிரஷரைஸ் பண்ணதன் காரணமாக அந்த மாதிரி பீப்புள் தான் இதுல இன்வால்வ். பேசுறது அவ்வளவு நல்ல இது இருக்கும். அதுதான் அவர்களுடைய மூலதனம். பழசெல்லாம் நினைக்க தோணாது. அந்த ஹிப்னாட்டிக் இன்ஃபுளுன்ஸ் தான் அந்த அவேர்னஸ் மழுங்க பண்ணிடுது. ஹிப்னாட்டிக் இன்ஃபுளுன்ஸ் சொல்றாரு. என்ன மாதிரிலாம் அவங்க கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஏமாற்றம்? இல்ல அந்த நெட்வொர்க் நம்ம வந்து ஒரு 2 years பேக்ல நம்ம பார்த்தோம்ல, ஒருத்தர் வந்து 10 பேரை சேர்த்தா கீழே வர எத்தனை பேர் வராங்களோ அதுல பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வரும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேரையும் ஏமாத்துற மாதிரி தான் நம்ம நினைப்போம். நமக்கு ஒரு பின்னாடி வரவங்களுக்கும் அது பெனிஃபிட் இருக்கும்னு. பட் 2000 ரூபாய் முதல்ல கட்டணும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன கொடுத்தாங்க, ஒரு பெட் கொடுப்பாங்க, இல்லன்னா பேக் பெயின் இல்லாத ஒரு கார்டு கொடுப்பாங்க. அது வேலை 600 ரூபாய் தான் இருக்கும். அதை அடிச்சு பிடிச்சுன்னு எல்லாரும் 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை ஒரு 2000 பேரை கீழே சேர்த்துட்டு கடைசியில பார்த்தா அந்த டாப் லெவல்ல இருக்கவர் யாருன்னே தெரியாது யாருக்குமே. நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன கூட்டு போனாரு ஒரு MLM செயின் பிசினஸ்க்காக. அங்க அந்த 3 மணி நேரம் என்ன வந்து ஒரு மாப்பிள மாதிரி ட்ரீட் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு நம்ம பிரெயின் வாஷ் பண்றதுக்கு நிறைய பண்றாங்க. அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து அந்த 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்குறதுக்காக. அது எதுக்கு எப்படி நம்ம ஏமாற தெரியாது. நம்ம படிச்ச நாங்க கூட ஒரே ஒரு வாரத்துல பென்ஸ் வாங்கிடலாம், அவங்க வீட்டு வாசல்ல பென்ஸ் நிக்குன்ற அளவுக்கு நம்மள ஏமாத்துறாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்கலாம், ஒரு செல்போன் இருந்தா போதும்னு சொல்றாங்க. இது என்ன நான் பாக்குறேன்னா, அகைன் நான் கோயிங் பேக் டு 1990s தான். அங்க ஒரு இடத்துல ஒரு சிட் ஃபண்ட் மோசடியில கார் தரோம், நாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 33% தரோம் அப்படின்னாங்க. கார் தரோம், உங்களுக்கு லேண்ட் தரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்படி அடிஷனல் பெனிஃபிட்ஸ மக்களை வந்து அந்த பொம்மையை காட்டி ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறாங்க. இன்னமும் அது தொடருது. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஃப்ராடுலன்ட் கம்பெனிகள், இந்த மாதிரியான ஏமாற்று மோசடிக்காரர்களை ஏன் அரசோ அல்லது இந்த சிஸ்டமோ தடுக்கவில்லை? இந்த MLM வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நேரடியாக பணத்தை சார்ந்து, அதாவது பணத்தையே பணமாக டபுள் பண்ற MLM கம்பெனிஸ் வந்து அடிப்படையிலே சட்டத்தால் தடை செய்யப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பொருளை விற்கிறாங்க. நீங்க பொருளை விற்பதை தடை செய்ய முடியாது. ஒரு பொருளை விற்பதை தடை செய்ய முடியாது. பொருளுக்கான விலையை கொடுத்துதான் MLM கம்பெனியில வாங்குறோம்னு சொல்லி MLM கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். சட்டத்தை ஏற்றுபவர்களை விட சட்டத்தை ஏமாற்றுபவர்கள் மிக திறமையானவர்களாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சூழல் நிலவுவதால இவர்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த MLM கான்செப்டே அதுதான். என்னன்னா, ஒரு 10 பேர் பலனடைவார்கள், 10,000 பேர் அதனால் பாதிக்கப்படுவார்கள். இல்ல, ஊழலுடைய அடிப்படைங்கிறது நம்மளுடைய குடும்பங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பாக்கலாமா? ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ எனக்கு வந்து 25 வயசுல நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஒரு 4 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்க வீட்டுல வந்து பிரஷர் கொடுக்குறாங்க, நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்ன்றதெல்லாம். இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் வந்து US இருக்கான், அவன் சம்பாதிக்கிறான். அப்ப நான் எப்படியாவது சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற அர்ஜு வந்து வீட்டுல இருந்து ஒரு கட்டாயத்தை கொடுக்குறாங்க, ஒரு பிரஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். மேலும் அரசு இது மாதிரியான விஷயங்களை வந்து அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சொசைட்டில அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு இன்மை என்பது அதிகமாகவே இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இனி அடுத்த ஸ்லைடு என்ன அப்படின்னு உங்களுக்கு, மோசடி வழக்குகளில் குற்றவாளிகளான சிறுவர்களின் எண்ணிக்கை 2009 8, 2010 7, 2011 8, 2012 0, 2013 9. மோசடி வழக்குகள்ல சிறுவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சிறுவர்கள் என்ன மாதிரியான வழக்குகள்ல இன்வால்வ் ஆவாங்க, என்ன மாதிரியான மோசடிகள் அவங்களால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, இப்ப இல்ல சிறுவர்கள் இந்த மாதிரி மோசடி வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா இந்த சிறுவர்கள் வந்து தனித்துவமா மோசடி வழக்குகளில் இருக்காங்களான்றது வாய்ப்பே கிடையாது.
அதற்கான வாய்ப்பு. ஏன்னா சிறுவர்களிடம் நடைபெறுகிற குற்றங்கள் எது என்று சொன்னால் ஆத்திரத்தில் செய்கிற செயல்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட சிறுவர்கள் வந்து மோசடி வழக்கில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் they can be accomplice. எப்படி என்று சொன்னால் இப்போ வந்து இன்னொன்னு என்னன்னா, பல பொருட்களை வந்து சிறுவர்கள் கொண்டு செல்கிற ஒரு சிறிய பொருளை, ஒரு மோசமான பொருள் என்று சொன்னால், ஒரு கடத்தக்கூடிய பொருள் என்று சொன்னால் சிறுவர்களை பயன்படுத்தும் போது அதற்கான பரிசோதனை, அதற்கான கட்டுப்பாடு கம்மியா இருக்கும், மிக குறைவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில சிறுவர்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு. அவர் சார் சொன்னது மாதிரி ஒரு மெயின் அக்யூஸ்ட் இருப்பாரு, அவரு தன்னுடைய பொருளை ஒரு இடத்துல சேர்க்கணும், இல்ல ஒரு விஷயத்தை நடத்தணும்னு சொன்னா ஒரு 15 வயது இளைஞனையோ ஒரு 13 வயது இளைஞனையோ தனக்கானவராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த சிறுவர்கள் வந்து as an accomplice இந்த மாதிரி மோசடி வழக்குகளில் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். கேரியரா யூஸ் பண்றாங்க. அப்போ சிறுவர்கள் இது உண்மையிலே தெரிஞ்சுதான் பண்றாங்களா, இல்ல அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சிறுவர்கள் வந்து குற்றவாளிகள் ஆக்கப்படுறது வந்து போதை மருந்து சம்பந்தப்பட்ட மோசடிகள்ல வந்து அவங்க நிறைய இன்வால்வ் பண்றாங்க. இதுல முக்கியமான காரணம் என்னன்னா, பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற குழந்தைகள் வந்து இதுக்கு சீக்கிரமா விக்டிம்ஸ் ஆயிடுறாங்க. 18 வயசுக்கு மேல, இது 15 வயசுக்குள்ள அது ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா 18 வயசுக்கு மேல இந்த குழந்தைகளுக்கு வந்து ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி வந்துருது. சோ இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி இருக்கிற குழந்தைகள் அதிகப்படியா இந்த மாதிரி மோசடி வழக்குகளுக்கு வல்னரபிள் ஆயிடுறாங்க. சோ ஈஸியா அவங்க வந்து விக்டிம்ஸ் ஆயிடுறாங்க. குழந்தைகள் மேல 9 வழக்குகள் பதிவாகி இருந்தாலும் அவங்க உண்மையிலே குற்றவாளிகள் அல்ல. அவங்க ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா தான் பயன்படுத்துறாங்க. குறிப்பா சென்னை போன்ற மாநகரங்கள்ல போதை வஸ்துகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு கைமாற்று பொருளாகத்தான் குழந்தைகள் பயன்படுத்தப்படுறாங்க. அவங்களுடைய அறியாமையும் சரி, அவங்களுடைய ஏழ்மையும் சரி, இந்த மாதிரியான குற்றவாளிகள் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படிங்கறத நான் உணர்றேன். இனி அடுத்ததாக எந்த வயசுல இருக்கவங்க அதிகமா இந்த மோசடிகள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மோசடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை: ஆண்கள் 31 வயதிலிருந்து 45 வயதிற்குட்பட்டவர்கள் 1773 பேர், ஆண்கள் 46 வயதிலிருந்து 60 வயதிற்கு உட்பட்டவர்கள் 1628 பேர், ஆண்கள் 19 வயதிலிருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் 779 பேர், பெண்கள் 298 பேர், ஆண்கள் 60 வயதிற்கு மேற்பட்டோர் 143 பேர், ஆண்கள் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் 9 பேர். இந்த புள்ளி விவரத்தின்படி 31 வயசுல இருந்து 45 வயது வரை உள்ள ஆண்கள் 1773 வழக்குகள்ல கைதாயிருக்காங்க, மோசடி வழக்குகள்ல. இந்த வயசுல இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுவாங்க, மோசடி குற்றங்கள்? மிக குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா 31 45 வயது என்பது ஒரு வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டம். அவன் இதற்கு முன்பு இருந்த வாழ்க்கைக்கும் அந்த 45 வயதுக்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் தீர்மானிக்க போறது அந்த 31 45. அப்போ அந்த காலகட்டங்களில் தேவைக்கு அந்த பொருளாதார தேவை இப்படிப்பட்டவர்களை வந்து மோசடி குற்றங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. இது மிக உண்மை. இந்த கருத்து கணிப்பு எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், நான் சந்தித்த மனிதர்கள், இப்படிப்பட்ட வழக்குகளை சந்தித்த மனிதர்கள் மிக பெரும்பான்மையாக 38, 40, 42 இந்த வயதுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவங்களுக்கு குடும்பம்னு இருக்கும்ல, அவங்க எப்படி இந்த மாதிரியான மோசடி வழக்குகளில் ஈடுபடுறாங்க தைரியமா? அந்த பீரியட் தான் அவர்கள் வாழ்க்கையில செட்டில் ஆகணுங்கிற ஒரு அரிஜி. ஏன்னா முன்னாடியும் வாய்ப்பு இருக்காது. முன்னாடி அவர்கள் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பண்ற வயது, அந்த 30 வயது வரைக்கும் குவாலிபிகேஷன் அக்யூமுலேட் பண்ணிக்கிற வயசு. 40க்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்களால சம்பாதிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை. இந்த இன்டர்மீடியட் பீரியட் தான் குரூசியல் பீரியட். இந்த பீரியட்ல தான் எதையாவது ஒன்னா லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிற ஒரு அரிஜி இருக்கும். ஐயோ 30 வயசு ஆச்சு, இன்னும் நம்ம லைஃப்ல ஒண்ணு செட்டில் ஆகாம இருக்குமே, ஒரு கான்கிரீட் எல்லியங்கும் போது எதையாவது ஒன்றை பிடித்து கொண்டு வாழ்க்கையில ஒரு இடத்த பிடிக்கணும். அந்த மாதிரி டயத்துல அந்த மாதிரி டார்கெட்டை அவங்க அந்த ஏற்கனவே ஏமாத்தணுங்கிற நிலைமையில இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பலருக்கும் கனவுகள் தகர்ந்து போகிற பருவம், பலருக்கும் வாழ்க்கை பற்றிய கனவுகள் தகர்ந்து போகிற பருவம். இல்ல இந்த ஃபேமிலி பிரஷர், பியர் பிரஷர் அதிகமா இருக்குது. நான் சம்பாதிச்சே ஆகணும், இந்த இடத்துல நான் செட்டில் ஆகி ஆகணும் அப்படிங்கிற பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க 60 வயசுக்கு மேல இருக்கவங்க என்ன மாதிரியான குற்றங்கள் பண்றாங்க? அதாவது குடும்பத்திலிருந்து பல பேர் வந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பொருளாதார சேகரிப்பு பலம் குறையுது. அவர்கள் வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழல் வருது. அப்போ அவங்க தங்களை நிலைநிறுத்த வேண்டிய காலகட்டம் வரும்போது எல்லோராலும் எல்லா வகையிலும் ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு சில பேருக்கு அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மெஜஸ்டிக் லுக் இருக்கும். நல்லா இருக்க இவரா செய்ய மாட்டாருங்கிற மாதிரி.
இது மாதிரி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நல்ல இந்த ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு பாருங்க, அங்க போய் இருந்துட்டு இந்த வயசானவங்க ஏதாவது இந்த உதவித்தொகை பாங்க வருவாங்க. அவங்கள்ட்ட போய் நான் இந்த ஆபீஸ் தான் வேலை செய்யறேன், என்ன வேணும், ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பாங்க. இந்த மாதிரி வாங்க. அப்படியா, நீங்க என்ன இவ்வளவு நகைகள் எல்லாம் நீங்க போட்டு போனீங்கன்னா அங்க இந்த நகை இதெல்லாம் கிடைக்காது, நீங்க எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரு பாக்கெட்ல வாங்கி உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு பாக்கெட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வந்து இல்லன்னா ஏதாவது ஒன்று வாங்கி வைங்க, நான் வச்சிருக்கிறேன், நீங்க போய் உள்ள போய் வாங்க, போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கிறேன், நான் வந்து அதுக்காக உள்ள அனுப்பிச்சுடுவாங்க. பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த பைய எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அஃபென்சஸ் எல்லாம் நம்ம இந்த 60 மேல 60க்கு மேல உள்ளவங்க பண்றாங்க. பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பான், இல்லைன்னா காக்கி சட்டை போட்டுக்கிட்டு காக்கி பேண்ட் போட்டுட்டு இந்த ஓரளவு அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க மாதிரி ஒரு அட்டையர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருந்து கூட நான் ஆபீசர் கிட்ட ஏதாவது இது பண்ணி உங்களுக்கு நான் வந்து சொல்லி உள்ள போய் சொல்லுவான். தாசில்தார் ஆபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு ஆளுங்க தான் வெளியே இருந்து நான் கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட் வாங்கி தரேன், அப்புறம் அந்த வருவாய் அந்த சான்றிதழ் வாங்கி தரலாம் சொல்லி காசு வாங்கிட்டு மறுநாள் இருக்க மாட்டான். சின்ன சின்ன பெட்டி கேசஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது மோசடிகள்ல இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க என்ன மாதிரியான மோசடிகள் அவங்க பண்ணுவாங்க? அந்த மாதிரி உள்ளவங்க ஆன்மீகத்தை சாமியார் மாதிரி வேஷம் போட்டு நான் ஜோசியம் சொல்றேன், உனக்கு குறி சொல்றேன், நீங்க வந்து இவ்வளவு இது பண்ணீங்கன்னா நான் இது பரிகாரம் பண்ணி தரேன். அப்படி அதுதான் கேட்க வந்து 60 வயசுக்கு மேல இருக்கவங்க ஆன்மீகம் சார்ந்து ஏமாற்றுறாங்க. 298 வழக்குகள் பெண்கள் மேல பதிவாயிருக்கு. பெண்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மோசடிகள் ஈடுபடும்? அவங்களும் மேரிடா இருப்பாங்க, அவங்க தொடர்பு வச்சிருக்க ஆளும் மேரிடா இருப்பான். அப்போ இல்லன்னா சில நேரத்துல மேரிடு உமன் வந்து டெசர்டட் உமனா இருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அன்மேரிடு கையோட வந்து தொடர்பு இருக்கும். இந்த மாதிரி படிச்சவங்களை வந்துட்டு நான் கேரளால இருந்து ஒரு லேடி வந்து 9 மாப்பிள்ளையை ஏமாத்தி இருக்கிறதா கூட நம்ம பேப்பர்ல பாத்துருக்கோம். ஒரு ஆண் முன்னுக்கு வந்து என்ன ஒரு பெண்ணு இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டான்னு வந்து சொல்றது இல்ல. அதனால அது 420ல கேஸ் பதிவாகாது. ஆனா நாங்க எழுதுவோம், ஒவ்வொரு அபர்மெண்ட்ஸ்ல எழுதும் போது we reserve our right to file a case against that lady under 420 எழுதுவோம். இருக்கு அந்த ப்ரொவிஷன்லயும் அவங்க கிளைம் பண்ணலாம், என்ன அந்த லேடி சீட் பண்ணிட்டான்னு எழுதலாம். ஃபால்சிபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வரும், பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அதுல வரும். அந்த ஃபாரினுக்கு போகும்போது திடீர்னு வேலை கிடைச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, யாருடைய பாஸ்போர்ட்டாச்சும் எடுத்துட்டு போட்டோ மட்டும் கிழிச்சு ஒட்டி வச்சுக்கிட்டு வீட்டு வேலைக்காக போவாங்க. அதுவும் இந்த மோசடியில் தான் வரும். பெண்கள் அந்த மாதிரி பண்றாங்க. ஆமா, பெண்கள் அதிகம் இல்ல. பொதுவாகவே ஒரு பொது புத்தியில பெண் அப்படின்னா ரொம்ப மென்மையானவங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இந்த மாதிரியான ஒரு மோசடி குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி மாறி இருக்குன்னு சொல்றீங்க? அந்த மென்மையான பெண்கள் கூட இந்த மாதிரி மோசடி குற்றங்கள்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய கணவருக்காகவோ இல்ல கணவருக்காகன்னு கூட இல்ல, தன்னுடைய லவ்வருக்காக இந்த மாதிரி செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் சமூக பிரஷர் காரணமாக தன்னுடைய கணவருக்காகவோ தன்னுடைய காதலனுக்காகவோ இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் அதிகமா ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம பேனலிஸ்ட் சொல்றாங்க. ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அடுத்த ஸ்லைட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீதிமன்றத்தில் 2013 மோசடி வழக்குகளின் நிலை முந்தைய ஆண்டு நிலுவை வழக்குகளையும் சேர்த்து அடுத்த ஆண்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டவை 7133, விடுவிக்கப்பட்டவை 1610, தண்டனை தரப்பட்டவை 343, அபராதம் செலுத்தி திரும்பப் பெறப்பட்டவை 6, அரசாங்கத்தால் திரும்பப் பெறப்பட்டவை 0. இல்ல, இந்த புள்ளி விவரங்கள் படி அடுத்த ஆண்டுக்கு எடுத்து செல்லப்பட்டவை, விடுவிக்கப்பட்டவை, இந்த வழக்குகள் சென்ற ஆண்டிலிருந்து இந்த ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இத யாராவது கிளாஸிஃபை பண்ண முடியும்? மேபி an advocate. இப்போ அடுத்த ஆண்டுக்கு எடுத்து செல்லப்பட்டவைன்னு சொன்னா டிசம்பர் நவம்பர்ல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருப்பாங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2014 வச்சுக்கோங்க, 2014 காட்டும். பட் நாங்க அதை சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் கொண்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கும்போது அதை நெக்ஸ்ட் இயர் ஆயிடும், 2015 கணக்குல வந்துரும். அது ஒண்ணு. விடுவிக்கப்பட்டவைன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல பேசும்போதே பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஏமாற்றப்பட்டவன் சொன்னோன்னே ஏமாத்தினா வந்து ஏதாவது பணம் கொடுத்தான்னா அதனால சில கேசஸ் எல்லாம் டிராப் பண்ணிடுவாங்க. இதுல தண்டனை தரப்பட்டவை 343 என்று சொல்லப்பட்டது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். என்னன்னா the percentage of conviction உண்மையிலே நல்ல முறையில தான் இருக்கு. ஏன் இது சொன்னா அவர் கூட அவங்க சொன்னாங்க என்னன்னா, ஒரு 420 கேஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு எஃப்ஐஆர் எடுக்கிறாங்கன்னு என்று சொன்னால் அதை அரசு தன்னுடைய வழக்காக மாற்றி அதை நடத்தும் பொழுது ஒரு 420 சீட்டிங் கேஸ்ல வந்து மிக முக்கியமான பொருட்களாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் ஆவணங்களும் பொருட்களுமாக இருக்கும். சோ அந்த ஆவணங்களும் பொருட்களும் என்பது வரும்பொழுது அந்த வழக்குகளுக்கு வந்து அது நிரூபிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகத்தான் இருக்கும்.
வெறும் ஒரு வாய்மொழி சாட்சியங்களையும் மற்ற விஷயங்கள் மட்டும் கண்ணால் பார்த்த சாட்சியங்களின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற வழக்குகளின் தீர்ப்புகளை விட ஆவணங்களின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற தீர்ப்புகள்ல, பொருட்களின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற தீர்ப்புகள்ல தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த அடிப்படையில் 343 வழக்குகள் வந்து தீர்ப்பு கொடுக்கப்படுறது. அதுல அவங்க சொன்னது போல சிறு வழக்குகளுக்கு அபராதம் மட்டும் குற்ற ஒப்புதல் 7133 வழக்குகள் வந்து அடுத்ததுக்கு கொண்டு போறோம். இதுல 343 மட்டும்தான் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதாவது இவ்வளவு வழக்குகள் 7000 வழக்குகள்ல வந்து இவ்வளவு கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது ரொம்ப குறைச்சு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வழக்குகள் எல்லாமே நிறைய சாட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். மோசடி வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இன்வால்வ் ஆன டாக்குமெண்ட்ஸும் நிறைய இருக்கும், சாட்சிகள் நிறைய இருக்கும். அவ்வளவையும் விசாரிக்கிறதுங்கிறது கோர்ட்ல வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய ஒரு அட்ஜன்மெண்ட் போடுவாங்க, அது அப்படியே அட்ஜெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆகையினாலதான் இவ்வளவு வழக்குகள் முடியல. ஒண்ணு விடுவிக்கப்பட்டவை 1600 எப்படின்னு கேட்டீங்க, எந்த வழக்குகளா இருக்கும்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் கேஸ். சிம்பிளா என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து பெட்டிஷன், வேற ஒண்ணு இதுல ஒண்ணு தப்பிக்க முடியாது. அப்படிங்கும் போது அந்த தப்பு பண்ணவனே ஒரு பெட்டிஷன், கில்டி பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுவான். நான் தவறுதான், எங்களுக்கு குறைச்சு தண்டனையா இருக்கும், அது நான் போறேன்னு சொல்லி. ஹேபிச்சுவல் அஃபெண்டர் 420ல அந்த மாதிரி போட முடியாது. போடலாம், இல்ல பண்ணலாம். 420 நான் கம்ஃபர்டபிள். பட் ஆனா அவர் சார் சொல்றது நான் கம்ஃபர்டபிள் நான் சொல்லல. இல்ல சார் எப்படி சொல்றாரு, சொல்ல வர அட்வொகேட் அஃபென்ஸ். அவர் சார் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா அது நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தான். ஆனா என்னன்னா நாங்கள் குற்றத்தை நாங்கள் சமரசமாக சென்று விடுகிறோம் என்று குற்றம் புகார் கொடுத்தவர், அதாவது டிஃபாக்டோ கம்ப்ளைண்ட் ஒப்புக்கொள்ளும் பொழுது நீதிமன்றம் வந்து அதையும் கருத்தில் கொள்கிறது. நான் அந்த பாயிண்ட்க்கு போல, அந்த கடைசி பாயிண்ட் அது 420ல சொல்றது அக்யூட்டட். செகண்ட் வந்து விடுவிக்கப்பட்டவைன்னு சொல்றேன். அக்யூட்டட்ங்கிறது எப்படி வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்டே வந்து கோர்ட்டுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் ஆயிடும். மேட்டர் அவுட் ஆஃப் கோர்ட், பணத்தை கொடுக்க வேண்டியது இருந்தா கொடுத்துருவாங்க. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் ஆனது இங்க வராது. இல்ல கோர்ட் மூலமாக விடுவிக்கப்பட்டவர். கோர்ட் அதான் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கூண்ட் லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி சொல்லிடுவாங்க. விடுவிக்கப்பட்டவன் அக்யூட்டட் தான். கண்டெஸ்ட் பண்ணியே கூட விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த இவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்னு சொன்னா அந்த ஒரே வகையில தான் முடியும். அதாவது நம்ம ரெண்டு வகை எல்லாமே அப்போ வெளியிலே சமரசம் பேசி முடிச்சிடறாங்க லாயர்ஸோட அப்படிங்கிறீங்க. ஆமா. இந்த ஸ்லைட் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட், அதாவது வெளியிலே பேசி முடிச்சிட்டு வந்து இந்த வழக்கெல்லாம் விடுவிக்கப்பட்டுறாங்க குற்றவாளிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. பொதுவா ஏத்துக்க முடியாது அப்படின்னாலும் கூட நம்முடைய நீதித்துறை என்பது சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 7000 வழக்குகள், சுமார் 7000 வழக்குகள்ல 343 வழக்குகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல 1610 வழக்குகள் சரியாக விசாரணை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல பாதையில தான் நீதித்துறை சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான மோசடி குற்றங்களை தவிர்ப்பதற்கு அல்லது தடுப்பதற்கு மக்கள் என்ன கருத்துக்களை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பேசிக் லா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் அது மிஸ்யூஸ் பண்ணதா நிறைய சான்ஸ் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து தான் தப்பு செஞ்சு அதுக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு பயம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா தப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பேசிக்கா சிவிக் சென்ஸ் இல்லாட்டி ஒரு செல்ஃப் கான்சியஸ், நம்ம இப்படிதான் இருக்கணும், அந்த எத்திக்ஸ், அந்த மனுஷனுக்கு மனிதாபிமானம், அந்த ஒரு மனுஷத்தன்மை அதெல்லாம் இருந்துச்சாலே போதும், இதெல்லாம் தானா ஸ்டாப் ஆயிரும். அது இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் தண்டனை வந்து ஷுட் பி ஸ்ட்ராங்கர். வளர்ச்சி பெரிய ஆள் ஆகுதுன்னு நினைக்கிறதா ரொம்ப கம்மி ஆளுங்க. மனுஷனுக்கு வந்து எத்திக்ஸ் நீங்க சொல்லிக் கொடுக்கறத விட முதல்ல வந்து எது அவனை சுத்தி நடக்குது, நீங்க அவனை ஒரு கற்பனைக்குள்ளேயே வச்சிருக்காதீங்க. உலகம் ரொம்ப நல்லது அப்படிலாம் அவனை சுத்தி நல்ல விஷயத்த மட்டுமே காட்டுறாங்க தவிர பேரண்ட்ஸ் வந்து அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். மக்களுடைய கருத்துக்கள் ஒரு புறம் இருந்தாலும் as a panelist நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மோசடி குற்றங்களை தவிர்ப்பதற்கு தடுப்பதற்கு என்ன பண்ணலாம்னு சொல்லலாம்? இல்ல, முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல சமூக பண்பாடு, நம்முடைய பண்பாட்டில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லணும், சமூகத்திற்கு சொல்லணும். என்னன்னா, முதல்ல பொருளாதார வளர்ச்சி மட்டுமே ஒரு தனி மனிதனையோ ஒரு குடும்பத்தையோ வந்து சரியான முறையில் எடுத்து செல்லாது என்பதை புரிய வைக்க வேண்டும். தவறான முறையில் சேர்க்கப்படுகிற செல்வங்கள் எதுவுமே வந்து எந்த வகையிலும் நமக்கு முறையான பலனை தராது என்கிற பாலபாடத்தை நாம் முதல்ல சொல்லணும். அந்த அடிப்படையில சமூகத்தில் இந்த மாற்றங்கள் ஏற்படணும். இரண்டாவது, மோசடி குற்றங்கள் செய்தால், இது அரசு செய்ய வேண்டியது, மோசடி குற்றங்கள் செய்தால் அவர்களுக்கு மிக நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும். அவர்கள் எதை
எதிர்பார்த்து, எந்த நோக்கத்தை எதிர்பார்த்து மோசடி குற்றங்கள் ஈடுபடுகிறார்களோ அதற்கு எதிர்மறையான விளைவுதான் ஏற்படும் என்பதை அரசும் நீதிமன்றமும் சமூகமும் தீர்மானிக்கக்கூடிய அளவிலே சட்டங்கள் மிக கடுமையாக்கப்பட வேண்டும். மோசடி நடப்பதற்கான சூழல்கள் நிலவக்கூடிய இடங்களை அல்லது சூழல்களை கணித்து அதை தடுப்பதற்கான வழிவகைகளையும் காவல்துறையும் செய்ய வேண்டும், அரசும் செய்ய வேண்டும். சைக்காலஜிஸ்ட் நீங்க சொல்லுங்க. குழந்தைகள் வளர்ப்பு முறை அது பெற்றோர்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய பெற்றோர்கள் படிப்புக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு உண்டான வேல்யூஸை சொல்லி கொடுக்கறதுல அவங்க செலவழிக்கிறது இல்ல. சோ அதனால வேல்யூஸ் தான் நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தை சின்ன குழந்தையில இருந்தே நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாதான், இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் 10 வயசுக்குள்ள நம்ம வேல்யூஸோடைய முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் நாளைய சமுதாயத்துல அவங்க ஒரு நல்ல அங்கத்தினரா அவங்களால செயல்பட முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கறத விட பெற்றோர்களா நம்ம சொன்னதை நம்ம எவ்வளவு ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு போன் கால் வந்த உடனேயே அப்பா சொல்லுவாரு நான் குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னுவாரு. அங்கேயே நம்ம குழந்தைக்கு போய் சொல்ல கத்து கொடுத்துடுறோம். சோ எங்கதான் இப்படி எல்லாம் கத்துக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு வெளியில அவன் எங்கேயும் கத்துக்கல, நம்ம தான் கத்து கொடுக்கறோம் வீட்லயே. சோ இந்த மாதிரி வேல்யூ சிஸ்டம்ஸ் நம்ம கண்டிப்பா குழந்தைகளுக்கு இன்ஸ்டில் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 90% பேர் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டிஸா இருக்காங்க. சோ 15 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கு கண்டிப்பா கான்டாக்ட் டிசார்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி குற்றத்துல லேட்டரா நாங்க இன்வால்வ் ஆகுறாங்கன்னா சோ அந்த மாதிரி தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு பிஹேவியர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை முன்னாடியே நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா இவங்களை ஒரு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டியா வளர்க்க வேண்டிய ஒரு நிலைமை எந்த பெற்றோர்களுக்கும் வராது. இந்த மாதிரி குற்றங்களும் நடக்காது. குற்றங்களுடைய பிரீடிங் கிரவுண்ட் குடும்பங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால குடும்பத்திலிருந்தே அந்த கல்வியை ஆரம்பித்து விட வேண்டும். மாரல் வேல்யூஸை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மிஸ்டர் கருணாநிதி. இந்த பத்திரிகைகள்லயும் ஊடகங்கள்லயும் இந்த வர நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த படிப்பினை நமக்கு லெசன்ஸ் கொடுக்கணும். இது மாதிரி படிச்சோம்னா எதுக்கு சும்மா பப்ளிஷ் பண்றாங்க, மக்கள் அவேர்னஸ் பண்றதுதான். அதை மனதில் நிறுத்திட்டாங்கன்னா சட்டுன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. நம்மள ஒருத்தர் ஏமாத்த வரும்போது சொல்லும் போது அதை யோசனை பண்ணணும், உடனே முடிவு எடுக்க கூடாது. நிறைய வாய்ப்புகள் இப்பெல்லாம் இருக்கு. ஒருத்தர் நான் ஃபாரினுக்கு அனுப்புறேன்னு சொன்னாருன்னா உண்மையிலேயே அவருக்கு அங்கீகாரம் இருக்கிறதான்னு வெரிஃபை பண்றதுக்கு ஒன்னும் ரொம்ப நேரம் ஆயிட போறது. வெரிஃபை பண்ணிட்டு பண்ணலாம். டக்குன்னு உடனே நம்ம பணத்தை கொடுப்பதற்கு முன்பாக அதை யோசனை பண்ணி செய்யணும். அது இல்லாம அவசரப்பட்டு செய்யணும். ரெண்டாவது பப்ளிக்ல பக்கத்துல உள்ளவர்களை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா காவல்துறைக்கோ அல்லது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கோ அந்த அல்லது குறிப்பிட்ட ஒரு ஏஜென்சிக்கோ சொல்வதற்கு தயங்கக்கூடாது. பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு சீட் கம்பெனி நடந்துட்டு இருக்கு, அநேகமா இது நிச்சயமாக என்னைக்கோ ஒரு நாளைக்கு மூடிட்டு போறவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சா அதை பத்தி அங்க அரசுக்கு தெரிவிக்கணும். ஒரு புகார் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுக்க முடியும். சுயமோட்டோவா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு சீட் கம்பெனியை போய் திடீர்னு ரெய்டெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தகவல் பொதுமக்கள்கிட்ட இருந்து வரணும். அதுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு ரொம்ப அவசியம். பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டால் தயங்காமல் காவல்துறையிடம் சென்று புகார் அளிக்க வேண்டும் சொல்றாரு. சொன்ன மாதிரி ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்கிறதால தான் நம்ம ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஏமாத்துறதுன்னு சொல்லும் போது நமக்கு அதுக்கான தண்டனை என்ன, 420 இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அதனுடைய அவேர்னஸ் இவங்க சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும். தப்பான ஒவ்வொரு காரியம் பண்ணும் போதும் பெற்றோர்கள் சூழ்நிலை காரணமாக சில குழந்தைங்க சின்னதுல இருந்தே தப்பு பண்ண ஆரம்பிக்குது. பெரிய வயசு வரும்போதும் அது பண்றாங்க. அண்ட் ஒரு பேராசை, பக்கத்து வீட்டுல எப்படி இருக்கு, நான் வளர்ந்தா நல்லா படிச்சு மேல வரணும்னு சொல்லாமே, அப்படி இல்லாம அவங்க இப்படி எப்படி பல வழியில சம்பாதிக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி மனநிலையெல்லாம் இந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் கொண்டு வராம பண்ணோம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏமாத்துற ஆண்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்க இருக்கணும். எந்த விதத்திலயும் நம்ம ஏமாறாம இருக்கிற மாதிரி தானே அவங்க பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மக்களுக்கு வெளிப்படையா எல்லா விஷயங்களும் நிறைய இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அது மாதிரி நிறைய அவேர்னஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த 420 இந்த அஃபென்சஸ் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வழக்கறிஞர்களும் கொஞ்சம் ஒத்துழைக்க மக்களோட கண்டிப்பா. இந்த பேனல் டிஸ்கஷன் மூலமா எனக்கு தெரிய வந்ததெல்லாம் ஆசைக்கும் பேராசைக்குமான வித்தியாசத்தை நம்ம உணர வேண்டியிருக்கு. மேலும் வாழ்க்கையில வெற்றின்றது இமீடியட்டா கிடைச்சிடாது. அது இமீடியட்டா கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களை ஏமாற்றி விடும் அப்படிங்கறதா. நம்மளுடைய அறியாமையை யாராவது கேபிட்டலைஸ் பண்ண முயற்சி பண்றாங்கன்னா அந்த இடத்துல நம்ம தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு ஐ ஓப்பனரா இந்த ஷோ இருந்தது. நம்புறேன் இவ்வளவு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பேனலிஸ்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.